எரேமியா 33:3 இந்த வசனம் சொல்லுகின்றது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் சொல்றார்ல. இப்போ ஆண்டவர் எட்டாவதும் பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன் என்ற அந்த வசனத்துல சொல்லல. அந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்துன்றார், ஆன்சர் கொடுப்பேன்றார். யூஸ்வலாக பொதுவாக எரேமியா மூலமாக அநேகருக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரு. இந்த முறை எரேமியாவுக்கே வார்த்தை கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, என்னை நோக்கி கூப்பிடு எரேமியா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நேரம் செலவு பண்ணும்போது கர்த்தர் எந்த நேரத்தில் பேசணுமோ அதை பேசுகிறார். நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே பாருங்கள். அப்போது ஆண்டவர் நம்ம தேவைப்படும் போது மட்டும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னோடு பேசணும், என்ன செய்யணும் அப்படின்றவங்களுக்கு ஆண்டவர் பேசுறது போல் எனக்கு தெரியலை. அப்போ நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கணும்னு சொன்னால், கர்த்தர் என்னோடு இப்பொழுதே பேசணும், ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் என்னோடு பேசுகிறீங்களோ இல்லையோ, எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இப்போ இந்த ஜெப நேரத்தை ஏதாவது ஒன்று ஆண்டவர் தான் பூசா கொடுத்துட்டு போகணும், ஏதாவது ஒன்று பெரிய அளவில் செஞ்சுட்டு போகணும் அப்படி நம்ம எதிர்பார்க்கும்போது நிறைய நேரத்தில் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு சொன்னால், டெய்லியும் ஏதாவது ஒரு அப்படியே திருப்பு முனையாக இருக்க போகுது இல்லை. ஆனால் டெய்லியும் ஒரு காரியம் நடக்கணும், டெய்லியும் நம்ம கர்த்தரை தேடிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் டெய்லியும் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம அவருக்கு காலத்தையும் நேரத்தையும் நம்ம செட் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கே நீங்கள் பண்ணணும், இப்போவுமே நீங்கள் பண்ணணும், இதுதான் இந்த டைம் தான் அப்படி நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியாது, செட் பண்ண முடியாது. ஆபிரகாமை பார்க்கும்போது எப்போ அவனுக்கு பிள்ளை தரணும்னு ஆண்டவர் நினைச்சாரோ அப்போ அவர் பிள்ளை தந்தார். நம்ம கர்த்தருக்கு டைம் டேபிள்லாம் போட்டு கொடுக்க முடியாது. இது இப்போ நீங்கள் செய்யணும், இதுதான் கரெக்டான டைம்னு ஆண்டவருக்கு நம்ம போதனைலாம் கொடுக்க முடியாது. அவர் தான் என்ன கரெக்டான டைம்னு அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், கரெக்டான நேரத்தை அவர் கரெக்டான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் யாருக்கு கர்த்தர் செய்கிறார்னு சொன்னால், கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டு அவர் பின்பாக நடந்து கொண்டே இருக்கிறவங்க.